அன்னைக்கு ராத்திரி மன்னன் உணவருந்தி முடிச்சதுக்கு அப்புறம் தன்னுடைய அறைக்கு போறதுக்கு மனசு இல்லாம அப்படியே காலார நடந்துகிட்டு இருந்தாரு. அங்க விளையாடிக்கிட்டு இருந்த இளவரசன் ஒரு இடத்த ரொம்ப கவனமா கடந்து போறத பார்த்தாரு. ஆரம்பத்துல அது அவர் பெருசா எடுத்துக்கல. ஆனா கொஞ்ச நேரம் ஆகியும் அந்த சிறுவன் என்னதான் விளையாடிட்டு இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும் போகாம அதை சுத்தி வந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறத கவனிச்சாரு. அப்படி அங்க என்னதான் இருக்கு அப்படின்னு கிட்ட போய் பார்த்தபோது சார சாரையா எறும்புகள் தங்களுடைய உணவை சுமந்துட்டு போயிட்டு இருந்தது. இத பார்த்த அரசன் தன் மகன் கிட்ட போய், வருங்காலத்தில் பல போர்கள் புரிந்து இந்த நாட்டையே ஆளப்போகும் நீ இந்த சாதாரண எறும்புகளுக்கு பயந்து விளையாட்டையே விளையாடாமல் இருக்கலாமா? நீ எதற்கும் துணிந்த வீரனாக வருவாய் என்று எதிர்பார்த்தால் இப்படி இருக்கிறாயே அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த இளவரசன் சொன்ன பதில்தான் மன்னனுக்கு நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி இந்த விஷயத்துல ஒரு முடிவெடுக்க வச்சுது. அப்படி தூக்க வராம சுத்திக்கிட்டு இருக்கிற அளவுக்கு மன்னனுக்கு என்னதான் பிரச்சனை? அந்த சிறுவன் சொன்ன விஷயம் மன்னனுக்கு மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கைக்கும் எப்படி பயன்பட போகுது? இந்த கதையை முழுசா கேட்க டைட்டில் பக்கத்துல இருக்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. இல்லனா தகவல் தளம் சேனலை விசிட் பண்ணி இந்த வீடியோவை பாருங்க.